ஹே ஓலா மீ திஸ் இஸ் வீடியோ ட்ரிஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜின்னோட ஒரு மினி சீரீஸ் பார்க்கலாம், ஃபைனல் பார்ட். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் பாருங்கள். அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் நிறைய போட்டிருக்கேன், 1லேருந்து 4 வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள். எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் பார்ட்டுக்கு வாங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். போன பாட்டு இதோட முடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஜின்னும் வந்து ஹனிமூன் மாதிரி போயிருப்பீங்க, ஸ்விட்சர்லாண்ட் போயிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் நேராக எங்கே வரீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்காக ஏரோப்ளேன் அந்த பிளெயினில் வந்து நீங்கள் போயிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் அந்த வியூலாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. தென் அப்படி வீட்டுக்கு வந்தாச்சு, சவுத் கொரியா வந்துட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜின் கேட்குறான், அப்பா இப்போ தான் என் ஊருக்கு வந்தால் தான்ப்பா அப்படின்ற மாதிரின்றான். நீங்கள் ஒன்று சுவிட்சர்லாண்ட் எவ்வளோ அழகாக இவ்வளோ கோல்டான பிளேஸ் தெரியுமா, உனக்கு அதை பற்றி உனக்கு இன்னும் தெரியல ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு, என்னம்மா நீ என்னவோ சாரியில் போன உங்கள் அம்மா எடுத்துலாம் நல்லா கொடுத்தாங்க, நீனே இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றே இப்படி சிரிச்சிட்டு, அது உங்கள் பையன்கிட்டே கேளுங்க, உங்கள் பையனால் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. தென் உங்கள் அம்மா அப்புறம் ஜின்னம்மாலாம் பார்க்குறாங்க, அப்படியே உங்கள் ஜின்னை பார்க்குறாங்க. அவங்க அப்படியே வியர்ட் ஐஸில் பார்க்குறாங்க. தென் பார்த்துட்டு, ஐயோ அது நான் அப்புறம் சொல்கிறேன், நான் இப்போ போய் படுத்து தூங்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜின் போகிறான். உடனே ஜின்னோட அம்மாவும், சரிப்பா நீ போய் படுத்து தூங்க, ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இங்கே உங்கள் அம்மா ஜின்னம்மாலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் என் பொண்ணு சீக்கிரத்தில் கன்சீவ் ஆகிடுவா, ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க சம்மந்தி அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கோ ஜின்னம்மாவுக்கும் இப்போ பார்த்தாலும் இதே பேச்சு, எப்படா குழந்தை பிறக்கணும் உங்களுக்கு பேச்சு. தென் அப்படியே தான்டா மனசுக்கு போயிடுச்சு. நீங்களும் சின்ன ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க, அப்படி இப்படி வெளியே போவீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க, வீக் எண்டிங்கில் அப்படின்ற மாதிரி ஜாலியாக 2 பேர் வெளியே போவீங்க, ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பீங்க. இப்போ ஒரு ஃபைன் டே, நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, யாரும் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா யாருமே இல்லை, பிகாஸ் எல்லாருமே வெளியே போயிருக்காங்க. தென் நீங்களும் சரி ஓகே ஜின்னுக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ கீழே கிச்சனுக்கு போகிறீங்க, காஃபி போட்டுட்ருக்கீங்க. பின்னாடி யாரும் உங்களை ஹக் பண்ண மாதிரி இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, வேறு யாரும் இல்லை ஜின் தான். ஜின் உங்களை பார்த்துட்டு, என்ன பொண்டாட்டி காலையில் நீ காஃபி போடுற போலக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும், ஆமாம் ஜின், வீட்டில் அம்மா இல்லை, அத்தை இல்லை, யாரும் இல்லை, அதான் நான் போடலான்னு கீழே வந்துட்டேன். அப்படியா, சரி எப்படி டீயை போடு, என் பொண்டாட்டியை நான் ரசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஒன்று, ஜின் வந்துங்க, எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, போய் முதல்ல நல்லா கிளம்பிட்டு வாங்க, நீங்கள் ஆஃபீஸ் வேறு போகணும்ல, உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுறதே பொழப்பா வச்சுருக்கீங்க, போங்க ஜின் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தெரிஞ்சுன்னும், வர நீ சரியில்லடி, சரி வச்சுக்கிறோம், நான் நைட்டு வந்து வச்சுக்கிறேன் இரு அப்படி சொல்லிட்டு அவன் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு போயிட்டான். தென் அப்படியே நீங்களும் ஜின்னு சாப்பிட்றீங்க, அப்படி எல்லாம் ஜின் இப்போ கிளம்பிட்டான். ஜின் கேட்குறான், வாயன் இங்கே வாயன் அப்படின்றான். நீங்களும், என்னது ஜின் எனக்கு ஒன்று கூட அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும், ஐயோ உனக்கு இது புழுப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு லைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு, ஓகே பண்ணாடி நான் போய்ட்டு வரேன், பார்த்து வந்துக்கோ, என்ன யாராவது இல்லைன்னா யாராவது வந்துட்டாங்கன்னா என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணு, உனக்கு யாராவது தெரியாதவங்க வந்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்றான். ஐயோ போது ஜின், போங்க நான் இன்னும் சின்ன குழந்தை இல்லை, நீ எனக்கு குழந்தை தாண்டி, சரி போடா அப்படி சொல்லிட்டு சின்ன அனுப்பி வச்சுட்டு இப்போ நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் உங்கள் ஒர்க்கெலாம் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, எப்படி சொல்கிறது, அப்படி தலையெல்லாம் சுற்றுது. நீங்கள் அப்படி ஏன் தலை சுற்றுது அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுறீங்க, கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. தென் நீங்களும் அப்புறம் உங்கள் காலண்டர் பார்க்குறீங்க, அதில் பார்த்தா உங்களோட பீரியட்ஸ் டேட் ரொம்ப நாள் ஸ்கிப் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, என்னது இது பீரியட்ஸ் டேட் இவ்வளோ ஸ்கிப் ஆகிடுச்சு, ஒரு வேளை ஏதோ பிரச்சனை இருக்குமா, எனக்கு அங்கே ஒத்துக்கலையோ, நான் ஹனிமூன் போனதில் ஏதாவது ஒத்துக்கலையோ, ஐயோ என்ன பண்ணுறது இல்லையே, அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க, பீரியட்ஸ் ஸ்கிப் ஆகவே கூடாதுன்னு சொல்லுவாங்களே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒன்று தோணுது, ஒரு வேளை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேனா, ஏன்னா எனக்கு சிம்டம்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு நீங்களும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ப்ரெக்னென்சி அந்த செக் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணுறீங்க. ஸோ ஃப்ரீ டெலிவரி பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. தென் நீங்களும் செக் பண்ணுறீங்க,
பார்த்தா அதில் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணீங்க, வரவே இல்லை. டபுள் கோட் வரணும், பட் உங்களுக்கு வரவே இல்லை. என்னது இது வரல, அப்படி என்ன இருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு விட்டுருப்பீங்க. தென் கொஞ்ச நாள் கழிச்சு ஜென் வர டைம் ஆயிடுச்சு. நீங்களும் ஜென்னை பார்க்குறீங்க. ஹே பொண்டாட்டி, என்னாச்சு மாதிரி சோகமாக இருக்க? நான் போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், என்னாச்சுடி? அதுவா ஜென், எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது காலையிலேருந்தே. நீங்கள் போனதுக்கப்புறம் தலை சுற்றுச்சு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் காலண்டரை செக் பண்ணேன்னா எனக்கு பீரியட் ஸ்கிப் ஆகிருக்குச்சு. நானும் சரின்ட்டு எனக்கு ஒரு பயம், ப்ரெக்னெண்ட்டாக இருப்பணுன்ட்டு. சரி ஓகே ப்ரெக்னெண்ட்டாக இருப்போம்னு சொல்லிவிட்டு நான் போய் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அது வாங்கினேன். பட் ஆனால் அதில் எனக்கு ஒன்றுமே எனக்கு காட்டலச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு என் பாடியில் ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ அப்படின்றப்ப நீங்கள் ரொம்ப இதாகிறீங்க. ஜென்னுக்கு இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட்டு நல்லா செக் பண்ணியிருக்கீங்க உடனே. வயர் லூஸு, உடனே வாடி அது காட்டும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும்டி. நீனும் மதியான டைமில் செக் பண்ணுறக்கு அது கண்டிப்பாக டைம் நிறையாவே எடுக்கும். ஸோ சாரிடா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப இதை பற்றி டீப்பாக தெரியாது, சும்மா தான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு இந்த மதியானம் செக் பண்ணதில் எனக்கு டீப்பாக தெரியாது, கேள்விப்பட்டேன். ஓகேவா? ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன்ல. ஓகே, ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. எனக்கு உண்மையாக என்னன்னு தெரியாது, பட் ஆனால் நான் ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டேன், அவ்வளோதான். ஓகே ஓகே, கதைக்குள்ள போகலாம். தென் இன்னும் நீ அதை போய் மறுபடியும் போய் பாரு, இல்லைன்னா நான் இன்னும் 2 வாங்கிட்டு வரேன், நீ அதை செக் பண்ணு. இல்லை சின்னக்கு நம்பிக்கை ரெண்டுத்துலேயும் வரலன்னு ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னடா அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி போய் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு வேண்டாச்சு, நீ ஃபஸ்ட்டு செக் பண்ணதே போய் பாருவேன் போ அப்படின்றான். நீங்களும் சரி ஓகேடா, என்னோட வார்த்தைக்கே மீறாமல் நீங்களும் இப்போ சரி ஓகே போய் பார்க்கலான்ட்டு இப்போ போய் பார்க்குறீங்க. போய் பார்த்தா அவ்வளோ ஒரு ஷாக், அது 2 டபுள் கோடு வந்திருக்கு. நீங்கள் செம்ம ஹாப்பியாக வரீங்க, அப்படி கண்ட டீயர்ஸோடு இருக்குது. ரொம்ப நேரம் ஆகுது அங்கேயே தான் உட்காந்து ரொம்ப நேரம் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும். ஐயோ நன்றி 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 கடவுளே, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இது சின்னுக்கு தெரிஞ்சதுன்னா இவ்வளோ ஹாப்பியாக பாரு. நான் அம்மாவாயிட்டேன், நீங்கள் அப்பாவாயிட்டீங்கன்னு சொன்னால் அவர் இவ்வளோக்கு ஹாப்பியாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்ருக்கீங்க. சின்னுக்கு டவுட் ஆகுது, என்னடா ரொம்ப நேரம் காலமேட்டு. சரின்ட்டு அவனும் மேலே ஏறி இப்போ நேராக ரூமுக்கு தான் வரான். நீங்கள் இந்த மாதிரி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு என்னாச்சு உனக்கு? நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க சின். அவ்வளோ டீயர்ஸ் உங்கள் கண்ணில். ஸோ சின்னுக்கெலாம் சொன்னோன்னே என்னடி சொல்கிற, நான் அப்பா ஆகிட்டேன்னா என்னடி சொல்கிற அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த நீங்கள் செக் பண்ணிங்களே, ஸோ அதை எடுத்து பார்க்குறான். அதில் டபுள் கோடு இருக்கிறத பார்த்துட்டு பொண்டாட்டி இது டபுள் கோடு அப்பா ஆகிட்டேன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் உடனே அப்படியே தலையை ஷேக் பண்ணுறீங்க. அது இன்னும் ஐயோ, இந்த உலகத்தில் எந்த அப்பாவும் இந்த மாதிரி சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்கண்ணா. ஐயோ பொண்டாட்டி அப்படியே சொல்லிட்டு அப்படியே உங்களை நல்லா டைட்டாக பண்ணிக்கிறான். அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு, அப்பா என்னோட சீக்கிரத்தில் வெளியே வந்து அப்பா மாதிரி நீனும் மிலிட்ரிலாம் ஜாயின் பண்ணிக்கிறோம், என்ன சரியா? சரி உங்கள் சின்ன இப்போ பார்த்தாலும் மிலிட்ரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக சின்ன கூட ஒன்றா விளையாண்டுருக்கீங்க. சரி ஓகே வா நம்ம போய் அங்கே உட்காந்துக்கலாம், இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரெஸ்ட் ரூம்லேருந்து தூக்கிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சுக்கிறான். தென் அப்படியே உங்கள் வயிற்றில் அவன் படுத்துக்கிட்டு, பாப்பா சீக்கிரம் வந்துடணும், என்ன அப்பா கூட டெய்லியும் இல்லைலாம் நம்ம மிலிட்ரிலாம் போகலாம், என்ன சும்மா பாப்பா மிலிட்ரிலாம் கிடையாது, நீங்கள் பட்ட வேறு நாமும் படணுமா? சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சின்னும் நீங்கள் அப்படி பாப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. தென் உங்கள் அம்மாலாம் அப்படியே நைட்டு போல் வந்துடுறாங்க. நீங்கள் அதுக்கு போய் செக்கப்பில் போயிட்டு வந்துடுறீங்க. 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் ஐயோ தேங்க்யூ டாக்டர் அப்படி சொல்லிட்டு சின்ன நீங்களும் வந்துட்டீங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு பிடிச்ச எல்லா திங்ஸும் வாங்கி தரோம், மெயினாக மாங்காய் வாங்கி தரோம். நீங்கள் அதான் கேட்டுப்பீங்க, ஸோ அதை வாங்கி கொடுக்குறோம். நீங்கள் ஆசையாக அதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. தெரிஞ்சு இன்னும் போதுமா இல்லை இன்னும் எனக்கு வேணும் தான், இதால் இன்றைக்கி போதும், நம்ம நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. என்னடி இப்போ பார்த்தா பாப்பாட்ட பேச என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன், பாப்பா வந்துட்டால நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் போச்சு. நான் கல்யாணம் ஆகி நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்களா? அதுக்கப்புறம் நானே ஸ்டெப் எடுத்து வந்ததுக்கப்புறம் தானே பேசுனீங்க, அது மாதிரி தான் போங்க, நான் அப்பயே பாப்பாட்ட பேசுகிறேன் போங்க அப்படின்னு நீங்கள் கோச்சிக்கிட்டு
இப்போ நீங்கள் பாப்பா கிட்ட தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. பாப்பா நம்ம நாளைக்கு நிறைய மாங்காய் சாப்பிட்லாம், ஏன்னா டேடி வாங்கி தர சொல்கிறேன். நான் வாங்கி தந்ததானடி நீனும் உன் பொண்ணு சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஜின் கேட்குறான். நீங்கள் ஒன்று அப்போ வாங்கி தர மாட்டேன் பாப்பாவுக்கும் எனக்கும் அப்படின்ற மாதிரி வாங்கணும்னு கேட்டுட்ருக்காங்க. வாங்கி தரடி, சும்மா சொன்னேன்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சுற்றிட்டு நேராக வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கீங்க. ஜின் வீட்டில் அப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க. உங்கள் வீட்டில் எல்லாம் வந்துட்டு என்ன நீங்கள் 2 பேரும் இல்லாத கொள்ளையா ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்ன வயன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சிரிச்சுட்டு கேட்குறாங்க. மம்மி நீ திக்கத்தில் பாட்டி கேட்க போகிற மம்மி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே உங்கள் அத்தையை பார்த்துட்டு நீங்களும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. இது நான் பாட்டியாக போகிறேன்னா ஐயோ அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ரொம்ப நாள் தவமாக இருந்தேன். ஐயோ என்னோட வேண்டுகோளை அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஐயோ கடவுளை பெருமாளே அப்படின்ற மாதிரி வருது. உங்கள் அம்மா அப்புறம் உங்கள் அத்தை எல்லாருமே அங்கே இருக்காங்க. எல்லாருமே ஹாப்பியாகிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. அப்பா என் வீட்டில் இப்போ தான் எல்லோரும் எப்படி ஹாப்பியாகி நான் பார்க்குறேன். எனக்கு கல்யாணம் ஆகும்போது கூட இவ்வளோ ஹாப்பியாக பார்க்கல. குழந்த பிறக்க போகுதுன்னு சொன்னோன்னே எவ்வளோ ஹாப்பி அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி பார்த்துட்டு சின்ன பேக் பண்ணிக்கிறீங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வயன் எங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன குட்டி குழந்தையோ நீ தரப்போகிற இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை கேட்குறாங்க. நீங்களும் ஆமாம் தலையாட்டுறீங்க. சரி இதுக்கப்புறம் நான் தான் எல்லா ஒர்க் பார்த்துப்பேன் ஓகேவா. ஐயோ அத்தை இந்த டெலிவரி டேட்டு கிட்ட வரும்போது நீங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உங்களுக்கு வயசாகிடுச்சு, அதுக்கப்புறம் என் பொண்ணு உங்களுக்கு செய்ய போகிறா. இதில் என்ன அர்த்தம் இருக்குது? நீங்கள் அதெல்லாம் வேண்டாம், நானும் உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணேன். ஐயோ வயன் இப்போ தான் நீ பார்த்து பொறுமையாக இருக்கணும். 5th மந்தில் வேணால் வாமா நம்ம எல்லாம் ஒன்றா செய்யலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் பாப்பா இப்போ தான் ஃபார்ம் ஆயிருக்கா. நீ இப்போ போய் ஏதாவது தொல்லை பண்ணான்னு வச்சுக்கோ, பாப்பா அப்புறம் ஏதாவது ஆகும். அப்புறம் பாப்பாவும் ஏதாவது டிஸ்டர்ப் ஆவால. ஸோ அதுக்கு தான் நான் வேணான்னு சொல்கிறேன். நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களை கேட்குறாங்க. நீங்களும் ஓகே அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தெரியும் மாமியார் எவ்வளோ அக்கறை அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா நைஸாக சொல்கிறேன். நீ மூடுறியா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. தென் அப்புறம் என்னடா அப்படியே டேஸ்லாம் போச்சு. உங்கள் 5th மந்த்து அந்த இதுக்கான இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ வளைகாப்பு மாதிரி பண்ணுறாங்க. 9th மந்த்துக்கு பண்ணுறாங்க. உங்களோட ஸ்டொமக் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஜின் நோட் பண்ணுறான். என்னடி பாப்பா என்ன இவ்வளோ பெருசாக இருப்பாளோ என்னோட அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் பின்ன உன் பொண்ணு ஒன்றை மாதிரி ஹைட்டாக தாண்டா இருப்பா, வயிற்றுக்குள்ளேயே ஹைட்டாக பிறப்பா போலக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி ஒரு ஃபைன் டே. இப்போ நீங்கள் ரொம்ப உங்களுக்கு பெயின் ஆகிடுச்சு. ஜின் ரொம்ப பயப்படுறான். நீங்கள் ஜின் ரொம்ப வலிக்குது ஜின், என்ன பண்ணுறதுன்னே தெரில ஜின், ரொம்ப வலிக்குது, இந்த சீக்கிரம் கூப்பிட்டுட்டு போங்க ஜின் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜின்னும் இங்கே பாரு, இந்த டைம்லலாம் நீ பேனிக் ஆகக்கூடாது. பேனிக் ஆகினா பாப்பாவுக்கு ஏதாவது டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அவனை கூட்டிகிட்டு போயிடுறேன் ஓகே அப்படி சொல்லிட்டு உங்களை கால் படுக்க வச்சுக்கிறான். நீங்கள் ரொம்ப கத்துறீங்க. அவங்க பக்கத்தில் அவங்க அத்தை அவங்க அம்மாலாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே வலிக்குது. உங்களை பேனிக் ஆகாதம்மா, நீ ரொம்ப உன் பெயின் பெருசாக எடுத்துக்காத, ஸோ அது ஒரு கேஷுவலாக லேஸாக எடுத்துக்கோ அப்படின்றாங்க. நீங்களும் அப்படியே கொஞ்சம் இருக்கீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, நீங்கள் அப்படி படுத்துருக்கீங்க. திடீர்னு உங்களை கூப்பிட்டு பார்க்குறான். நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. டாக்டர்ஸ் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சரி மிஸ்டர் நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க, நாங்கள் செக் பண்ணிட்டு கூப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் செக் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அப்படியே ஒரு குழந்தை சவுண்ட் கேட்குது. ஜின்னுக்கெல்லாம் இங்கே தூக்கி வாரி போட்டுடுது. ஐயோ எங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா ஐயோ அப்படின்ற மாதிரி இங்கே ஜின் ரொம்பவே ஹாப்பியாகிறான். பிகாஸ் அவனுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. குழந்தை சவுண்ட் கேட்டுருச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கீங்க அவனுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதோட எப்படியும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். தென் நர்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா தான் வாங்கிக்கிறாங்க. ஐயோ என் பேத்தி பாருங்களேன் இவ்வளோ அழகா, ஐயோ அப்படி என் பொண்ணு மாதிரியே இருக்கிறா ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஜென்னு என்கிட்ட பார்த்துட்டு நர்ஸ்கிட்ட வயன் எப்படி இருக்கிறா, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி இங்கே ஜென் கேட்டுட்ருக்கான். இல்லை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும், அவங்க ரொம்ப சேஃபாக இருக்காங்க, போய் பார்க்கலாமா, நாங்கள் பேபியை க்ளீன் பண்ணிட்டு கொடுக்குறோம், அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறாங்க. ஜென் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேபி அவன் கையில் வச்சுட்டு பாப்பா நீ எப்படி உங்கள் அம்மாவோட அப்படியே சிமிலரிட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே இருக்கு அப்படின்றான். அந்த குழந்தைய சிரிக்குது. பார்த்துட்டு ஐயோ அப்படி உங்கள் அம்மா மாதிரியே சிரிக்கிறியா, ஒரு மாதிரியாக சிரிப்பா, அதே ஒரு சிரிப்பா அப்படி உனக்கு இருக்கே அப்படின்ற மாதிரி இங்கே
தென் அப்படியே சொல்லிகிட்ருக்கான். தென் உங்கள் அத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க, உங்கள் அப்பா, அப்புறம் உங்கள் மாமா, அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வாங்கி வச்சு பார்த்துட்ருக்காங்க. தென் அவங்க கேட்குறாங்க. ஸோ அவங்களும் க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அதாவது ஜென்கிட்ட கொடுக்குறாங்க. ஜென் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறான். நீங்கள் ஜென் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி சரி இரு பாப்பா பொடி நான் அப்படியே உனக்கு லைட்டாக பென் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு தென் அப்படியே உங்கள் பெட்டை அப்படியே அரேஞ்ச் பண்ணுறான். லைக் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வைக்கிறான். மேலே இல்லாமல் கீழே கொஞ்சம் ரொம்ப பெண்ட் பண்ண மாதிரி அப்படிலாம் பண்ணி விடுறான். நீங்களும் பார்க்குறீங்க. ஜென் பாப்பா அப்படி இந்த மாதிரியே இருக்கால, அப்படியே அப்படியே என்னை கரைச்சி குடித்த மாதிரி இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி அப்படி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஆமாம் உன்ன மாதிரியே தாண்டி இருக்கா, அப்படி உன்ன மாதிரி இப்படி உன்னோட சிமிலர் தான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜென் சொல்லிகிட்ருக்கான். உங்கள் ஜென் உங்களை மாதிரி தான் கொஞ்சம் குணம்லாம் உங்கள் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இருக்கட்டும் என்ன மாதிரியாவது கொஞ்சம் இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். நீங்களும் அப்படி பார்த்துட்டு சரி ஜென் நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண போகிறேன், நீங்கள் கொஞ்சம் இப்படி எட்ட போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது ஃபீட் பண்ண போறியா, பண்ணுறது இருந்தால் பண்ணு, நான் எட்ட போகணும். ஜென் புரிஞ்சுக்கோங்க ஜென், எங்கே பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏய் எனக்கு எல்லாம் தெரியும், நீ எப்படி பண்ண ஜென், பண்ணுடி ஜென். எனக்கு வந்து கூச்சமாக இருக்குது. என்னவோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிற மாதிரி பேசிகிட்ருக்கேன், நான் பார்த்தது தான். இருந்தாலும் நீ பண்ணுவேன், நான் எட்ட அப்படி நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஜென் எனக்கு பார்த்துட்ருக்கான். இன்னும் அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணுறது பார்க்குறான். அவனுக்கு அப்படியே ஆசையாக இருக்குது, அவனுக்கும் பண்ணணும், அவனுக்கு கொடுக்கணுன்றது பையன். பாப்பா குடிச்சாலும் எனக்கும் அப்படி பல்ல உடச்சிடும், அப்படி போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜென்னும் சரி போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கான ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வரான். பிகாஸ் நீங்கள் வரும்போது எதுவுமே எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டீங்க. ஜென் உங்களுக்கு பாப்பாக்கில் பார்த்து எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து சில பொருள்லாம் வீட்லேயே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டான். கொஞ்சம் மெய்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவன் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களை வெல்கம் பண்ணுற மாதிரிலாம் அழகாக பண்ணியிருக்கான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. சரி நீங்கள் பண்ணிங்களா? இது சிலது நான் பண்ணேன், சிலது மெய்ட்ஸ் பண்ணாங்க, அப்புறம் உங்கள் அம்மா அப்புறம் அங்கிள்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க பாப்பா எடுத்துகிட்டு. ஸோ அப்படி தொட்டிலில் போடுறீங்க. ஜென் பார்க்குறான். பாப்பா அழகாக இருக்காங்க. ஆமாம் கையை பாரு எவ்வளோ அழகாக கெட்டியாக இருக்குது பாரு வயன் அப்படின்றான். நீங்களும் அம்மா ஜென் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கா. தென் உங்கள் அம்மா வந்து பால்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு போதும்மா நீ எவ்வளோமா செய்வ. எங்கள் அம்மா நான் இதே சிச்சுவேஷனில் இருக்கும் போது எங்கள் அம்மா செஞ்சாங்கடி, அதே கடமை நான் செய்யணும்ல உனக்கு. ஐயோ அம்மா நீ எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுலேருந்து நீ என் கூடயே தான் இருக்க. ப்ளீஸ் உனக்கு ரெஸ்ட்டு வேணும்லம்மா, உன் வயசான காலத்தில் உனக்கு ரெஸ்ட்டு வேணும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப அக்கறையாக பேசுகிறீங்க. தென் பார்க்குறான். வயன் நான் உன் அம்மாடி, நான் உன் பெத்தவடி, நான் உன் கூட தான் இருக்கணும். ஆக்சுவலி சொல்லப்போனால் என்னடா அது கல்யாணம் ஆகி போயிட்டேன், பட் நான் இருந்தாலும் அம்மாவோட லவ் என்றைக்குமே போகாது வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அம்மா சரி அழக்கூடாதுன்னா இதுக்கப்புறம் தான் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு பாப்பா எப்படி வளர்க்கணும்னு என்கிட்ட கற்றுக்கோ, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றே வந்து என் மாதிரி எனக்கு பாடம் எடுக்காதீங்கன்னு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்றே உங்கள் மேலே சொல்கிறீங்க. உனக்கு போய் பால் எடுத்து வந்து கொடுத்த மாதிரி என்ன தப்பு அப்படி சொல்லிட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு அவங்க கீழே போயிட்டாங்க. ஸோ கீழே எல்லாம் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்களும் இன்னும் பாப்பா பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ரொம்ப டேஸ் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ அவங்க போய் உங்கள் பாப்பாவுக்கு அப்படியே ஒரு 5 years கிட்ட ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் பாப்பாவை போய் விட்டுறது, அப்படியே ஸ்கூலில் போய் விட்டுட்டு அப்படி வர்றது தான் உங்களோட ஹாபி மாதிரி. பாப்பா விடுவீங்க, கொஞ்ச நேரம் அங்கேயே இருப்பீங்க, அப்புறம் பாப்பா கூப்பிட்டு வந்துடுவீங்க. லைக் எல்கேஜி யூகேஜி மாதிரி தான், கொஞ்ச நேரம் தான் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதனால் அவள் வந்து நீங்கள் எப்படி கூட்டிகிட்டு வருவீங்க. ஸோ உங்கள் பாப்பாவும் அப்படி கொஞ்ச நேரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெலாம் பேசிட்டு விளையாண்டுட்டு அவங்க கூட திரும்ப வந்துடுவான். ஸோ இதோடைய ஹாப்பி எண்டிங்டா. ஸோ இது இப்படி தான் டேஸ் உங்களுக்கு ஸ்கிப் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜென்னோட மினி சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சடனாக யோசிச்சது அது இப்படி முடிஞ்சு போச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பவித்ரான்றவங்க என் கூட லைவ் ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஸோ தேங்க்யூ, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. லைவில் போன தாட்டி நான் லைவ் ஆரம்பித்ததை யாருமே வரல, பிகாஸ் நான் கம்யூனிட்டி அப்போ தான் போட்டேன். லைவ் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் போட்டேன். சடனாக யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தீங்க. ஓகே எல்லாேருக்கும் தேங்க்யூ, எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா மெம்பர்ஸ்க்கும் தேங்க்யூ.
எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. நான் எல்லாருக்கும் அவ்வளோ தேங்க்யூ சொல்லணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, உங்கள் ஏஜு, உங்கள் என்ன என்ன படிக்கிறீங்க, என்ன இது பண்ணுறீங்க, என்ன எந்த ஊரில் இருக்கீங்க கேட்டீங்க. என் ஊர்லாம் வேண்டாம், நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். ஓகே, என்னோடய காலேஜ், நான் படிக்கிற காலேஜ் 4th இயர். என்னோடய ஏஜ் பார்த்திங்கன்னா 22. என்னோடய நேம் பார்த்திங்கன்னா ஹர்ஷவர்தினி. ஓகே, நான் வந்துட்டு லைவில் ஹெச்பின்னு சொன்னால் யாரும் கண்டுபிடிக்க முடியல நீங்கள். ஸோ இதிலே நான் என்னோடய பேரை சொல்லிட்டேன். என்னோடய பேர் ஹர்ஷவர்தினி. 9:30 போல் ஆனே நான் லைவ் முடிச்சுட்டேன். ஏன்னா வந்து எனக்கு ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் முடிச்சுட்டேன். அப்போ தான் நிறைய பேர் ஹாய்லாம் சொன்னீங்க. ஸோ உங்களுக்குலாம் என்னால் ரிப்ளை அனுப்ப முடியல. ஸோ உங்களுக்கு என்கிட்ட எதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா, நான் ஜின்னோட லாஸ்ட் எபிசோட் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தேடி அதில் போய் கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நான் வந்து கம்யூனிட்டியில் வந்து தனியாக போடுறேன். வாட் யூ வாண்ட் யூ ஆஸ்க் மீ அப்படின்ற மாதிரி நான் ஒரு கம்யூனிட்டி போடுறேன். ஸோ அது கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை அனுப்புகிறேன். என்னோடய செகண்ட் சேனலில் போடுறேன். ஓகே, ஸோ அதில் வந்து நான் அதில் தான் எப்பயும் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ ஃபஸ்ட் சேனலில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆக்டிவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபஸ்ட் சேனல் அப்படி இருக்கட்டும், அது வந்து எஃப்எஃப் மட்டும் தானே. ஸோ ஒன் ஷாட்னால் ரெகுலராக போட்டு தானே ஆகணும். ஸோ அதனால் ஒன் ஷாட்ஸ் போடுறனால நான் அதில் ஆக்டிவாக கண்டிப்பாக இருப்பேன். டெய்லி ஆக்டிவாக தான் இருப்பேன். ஸோ நீங்கள் அதில் போய் எனக்கு கம்யூனிட்டியில் நான் போடுறேன். நீங்கள் வாட் யூ வாண்ட் ஆஸ்க் மீ அப்படின்ற மாதிரி நான் போடுறேன். நான் அதில் போட்டோடனே நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு எதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா, நான் அந்த கம்யூனிட்டியில் போய் நான் ஒரு போஸ்ட் மாதிரி போடுறேன். அதுக்கு இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டார்மி, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. பார்த்து பத்திரமா வீட்டில் பத்திரமா இருங்க. அப்புறம் என்னோடய வீடியோஸ் டெய்லி ரெகுலராக பாருங்கள். தென் ஒரு முக்கியமான விஷயம், என்னோடய செகண்ட் சேனல்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. 100 கூட ரீச் பண்ணலை. ஃபஸ்ட் சேனல்லையாவது 100க்கு மேலே வந்துட்டோம். 200 கிட்ட வரப்போகிறோம். ப்ளீஸ் எனக்கு அதில் சப்போர்ட் பண்ணுங்கடா. அதையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஃபஸ்ட் சேனல்லே கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு செகண்ட் சேனல்லே கொடுங்க. அது ஓரளவு மேலே வந்துச்சுன்னா நான் விட்டுடுவேன். உங்களை நான் ரொம்ப பிடிச்சி கேட்க போகிறது கிடையாது. ஸோ நான் கேட்குற ஒரே விஷயம், என்னோடய செகண்ட் சேனல், ஃபஸ்ட் சேனல் ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு மட்டும் வேண்டாம், ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. முடிஞ்சதை கொடுங்க. ஓகே டாமிஸ், நான் இதோட இப்போ கிளம்புறேன். டடா, பாய், see you later. சீக்கிரத்தில் நம்ம டேயாங்கோட ஒன் ஷாட் எஃப்எஃப் நப்பை சைக்கோ மாஃபியா சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே நான் மிஸ், ஸ்டே சேஃபாக இருங்க. ஓகே நான் மிஸ், பாய். ரொம்ப நேரம் பேசிட்டேன், ஸோ சாரி. ஓகே நான் மிஸ், பாய்.